ஹாய் ரஜூசீஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டெக்குக்கான ஒரு ஒன் ஷாட்டா. சாரிடா, லுமினார் போடுறேன்னு சொல்லிட்டு ஒன் ஷாட் போடுறேன். சாரி, என்னன்னே தெரில. லுமினார் ரெக்கார்ட் பண்ணணும்னு யோசிச்சா மட்டும் ஒரே தூக்கமாக வருது. என்னால் ரெக்கார்ட் பண்ணவே முடியல. எனக்கு சீரியஸாக ஒரு 2-3 டேஸாகவே நான் லுமினார் தான் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி உட்காந்துருந்தேன். சுத்தமாக நான் ரெக்கார்ட் பண்ண முடியல. சரி, ஓகே, லுமினார் தான் பண்ண முடியல, ஒன் ஷாட்டை பண்ணுவேன்னா இப்போ உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்கலாம், இந்த டைமுக்கு உட்காந்து நீ லுமினார் பண்ணலாமேன்னு. அது ஒரு மூட் வரமாட்டேங்குதுடா. உட்காந்து லுமினார் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ரிலாக்ஸாக அந்த ஸ்டோரிக்குள்ள அப்படியே முழுகி போனால் தான் வந்து எனக்கு இந்த சொல்கிறதுக்கே வரும். என்னமோ இப்போ வந்துட்டு சரி, ஓகே, அதை நம்ம பொறுமையாக கொடுத்தா தான் ஒழுங்காக கொடுப்போம், இல்லைன்னா சொதப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி மண்டக்குள்ளே ஓடுது. ஸோ நான் உங்கள் நல்லதுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். சொதப்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் நான் போடுறேன், நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக லுமினார் போடுறேன். பட் இப்போதைக்கு இன்னும் ஒன் ஷாட் அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க, நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. என்னன்னா, அவனா நீக்கு சூப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. எனக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் அதே அளவுக்கு பிடிச்சிருக்கணும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் நான் அதில் கொஞ்சம் சொதப்பிட்டேன், எண்டிங் சொதப்பிட்டேன். அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில. டேக்கு கியூமின் சேர்ந்து ஐயா ஜாலி அப்படின்னு ஓடிட்டீங்க தானே. ஸோ எத்தனை பேர் நோட் பண்ணீங்கல்ல, எண்டிங் சரியில்லை, எண்டிங் அவசரமாக போட்டு முடிச்சு வச்சுருக்கேன், எண்டிங் ஒழுங்காக இல்லைன்னு எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. எல்லாரும் டேக்குக்கு யூமின்னு சேர்ந்தோடனே ஐயா ஜாலி நோடிட்டீங்க தானே. ஸோ அதில் நான் கொடுக்க வேண்டிய கிளாரிஃபிகேஷன் இப்போ கொடுத்துட்றேன். ஸோ அவனா நீல வந்துட்டு ட்ரக்ஸ் உள்ளே வராமல் தடுத்தது நம்ம டேயாங்கும் ஜிமினும் தான், ஓகேவா. அண்டு நம்ம டேயாங்கும் ஜிமினும் அவங்களோட சித்தப்பாவை வந்துட்டு ஒரு கில் பண்ணுற ஒரு சீன் வரணும், ஃப்ளாஷ்பேக் போகணும் நடுவுலையே. சாரி, நம்ம ஜங்கு கிட்ட வந்து உண்மையாக சொல்லும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக் அங்கே போயிருக்கணும். பட் என்னன்னா, எனக்கு டைம் இல்லை, ரெக்கார்டிங்கை முடித்து போஸ்ட்டு போடணுன்ற ஆர்வத்தில் ஃப்ளாஷ்பேக்கை விட்டுட்டேன். அங்கே தடுத்தது வந்து நம்ம ஜிமினும் நம்ம டேயாங்கும் தான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஜெய்ஹோப்பா அப்படியே விட்டுட்டேன். டேய், எல்லோரும் ஜெய்ஹோப் பண்ணினீங்களே, லாஸ்ட்டில் ஜெய்ஹோப் எங்கே போனான்னு யாராவது ஒருத்தர் கேட்டிங்களா? அவர் பேரட் கூட கல்யாணம் பண்ணிட்டு போன நிறைய விஷயத்த விட்டுட்டேன். எனக்கு தெரியும், இருந்தாலும் வேறு வழி இல்லையே, போஸ்ட் பண்ணுமேன்னு பண்ணேன். ஆனால் நீங்கள் யாராவது வந்து கேட்பீங்க, என்ன கழுவி ஊற்ற போகிறீங்கன்னு நினச்சேன். பரவாயில்லடா, எவனுமே எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்கு ஸ்டோரி கேட்டு கப்பல் சேர்ந்தா போதுண்டான்ற மாதிரி போயிட்டீங்க. பட் ஓகே, நல்லா போச்சு. நீங்கள் நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்ம இந்த ஸ்டோரிக்கும் அதே மாதிரி நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் கொடுங்க. பிகாஸ் இதுவும் ஒரு நல்ல ஃபன் ஜோனராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கடா. சரி, வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஊருக்கு ஒதுக்குப்படமா ஒரு காடு இருக்கு. ஸோ அந்த காட்டை சுற்றி ஒரே சீரியல் லைட்ஸாக தொங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு டென்ட் இருக்கு. ஸோ அந்த டென்ட்டு கலர் வந்து இந்த ஒயிட் ரெட்டில் சர்க்கஸ் டென்ட்டு மாதிரி இருக்குது. அந்த டென்ட்டுக்குள்ள ஒரு 4 பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மந்திரவாதி இருக்கான். ஸோ அந்த 4 பசங்களில் ஒரு பையன், டே கென், இந்த மந்திரவாதியை பார்த்தா எனக்கு பெருசாக ஒன்றும் தோணலடா. டே, எங்கள் அம்மா இவர்கிட்ட வந்து தான் எல்லாத்தையுமே செய்வார், பேசாமல் இரு. உனக்கு லவ் வேணும்னா பொத்தின்னு நான் சொல்கிறது கேட்கணும், சரியா? டே, நான் போய் ப்ரப்போஸ் பண்ணாலே அந்த போய் ஓகே சொல்லிடுவான். இவங்கிட்ட வந்து குறி கேட்டு இதெல்லாம் எதுக்குடா? டேய், இது அதை மட்டும் சொல்லாது, எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் லைஃப்பில் நடக்க போகிறது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ரொம்ப நம்பினாங்கடா, நடந்துச்சு எல்லாமே. அதனால எனக்கும் நம்பிக்கை இருக்கு. உன் நல்லதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், பேசாமல் இருடா அப்படின்ற மாதிரி கென் சொல்ல. ஸோ அப்போ முன்னாடிக்க மந்திரவாதி தான், நம்பிக்கை இல்லாதவங்க இங்கே இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அப்போ முன்னாடி இந்த பர்சன் அப்படியே எந்திரிக்க கென் தான், டே சேன், உட்காந்து தொலை. சேன், உனக்கு தான் சுத்தமாக நம்பிக்கை இல்லையே. சரி, நான் பொய் சொல்கிறேன்னே வச்சுக்கோ. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. ஒரு வேளை நான் சொல்கிறது பொய்யா இருந்தா அப்போது நான் இந்த தொழிலையே விட்டுடுறேன். என்னோடய மந்திர தந்தத்தை நான் இதுக்கப்புறம் பயன்படுத்தவே மாட்டேன். ஒரு வேளை உண்மையாக இருந்தால்
உனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி இதுக்கப்புறம் நீ எப்பயுமே தப்பாக பேசக்கூடாது. உனக்கு புரியுதா? சப்பச்சான்தா. சரி, ஒத்துக்கிறேன். சரி சொல்லுங்க, என்னை பற்றி சொல்லுங்க. உன்னோட பேர் சான். அது இப்போ இவன் சொன்னான். சரி, உன்னோட லக்கி நம்பர் என்ன சான்? என்னோட லக்கி நம்பர் 6. ஸோ அப்போ அங்கே முன்னாடி அந்த மந்திரவாதி தான் அவனுக்கு முன்னாடி ஒரு மேஜிக்கல் பால் எடுத்து வைக்கிறான். வச்சுட்டு அவன் அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த பாலை சுற்றி அவனோட கையை அப்படியே அந்த பாலை டச் பண்ணி ஃபீல் பண்ணி ரப் பண்ணுற மாதிரி அந்த மந்திரவாதி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் கெந்தான் சேனோட கையை பிடிக்கிறான். பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பையனோட கையும் பிடிக்கிறான். ஸோ அப்போ சேன் அப்படி திரும்பி பார்க்க, என்னடா எது கண்ணெல்லாம் மூடுற அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் அந்த பால்ல இருந்து கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அப்படியே அந்த பசங்க எல்லாருமே ஒரு மாதிரி கண்ணை மூட. ஸோ அந்த மந்திரவாதி சொல்லாமல் ஏதோ ஒரு ஸ்பெல்லை அவனோட வாயில் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கான். யோ சும்மா நிறுத்து, என்ன லைட் பாலை வச்சுட்டு விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கியா? ஸோ அப்போ அந்த லைட் அப்படி டக்குன்னு ஆஃப் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ சேனு கென்னு அங்கே இருக்க பசங்க எல்லோரும் அப்படி பார்க்குறாங்க. உன்னோட பேர் சேன், உன்னோட லக்கி நம்பர் 6, உன்னோட அப்பா அம்மா டிவோர்ஸி, நீ 16 வயசுலேருந்து தனியாக தான் இருக்க. இப்போ 20 வயசுலேருந்து இப்போ உனக்கு 22, 20லேருந்து நீ ஒரு பையனை வந்து சரி லவ் பண்ணிகிட்ருக்க. அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்குறதுக்காக இங்கே வந்திருக்க. நீ போய் ப்ரப்போஸ் பண்ணால் அந்த பையன் கண்டிப்பாக ஓகே சொல்வான். ஆனால் உன்ன மாதிரி பசங்களை அவனுக்கு பிடிக்காது. 2 மாதம் கூட தாங்க மாட்டான், உன்னை விட்டுட்டு போயிடுவான். ஏக்கென்ன எப்படி பேசுகிறான் பாருவன் அப்படின்ட்டு சேன் அப்படியே எந்திரிக்க. உன்னோட 25வது வயசில் உன்னோட மெட்டை நீ சந்திப்ப. சேன் அப்படியே அந்த மந்திரவாதியை பார்த்துட்டு, அப்போ நான் அந்த 25வது வயசில் பார்க்குற அந்த பையனை நான் லவ் பண்ணலனா, எனக்கு ஒன்று பிடிக்கலனா, ஏன்னா நான் இப்போ லவ் பண்ணுற பையனை மறக்கவே மாட்டேன். காலம் எல்லாத்தையும் மறக்க வச்சிருச்சேன். ஒரு உண்மையான காதலுக்காக உன்னோட முன்னாள் காதலை மறக்கிறது தப்பில்லையே சேன். அப்போ நான் அவனை ஏற்றுக்காமல் போனால் அது உன்னோட விருப்பம். ஆனால் கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் வந்து சேருவான். ஆனால் நீ என்ன முடிவெடுக்கிறன்றது பொறுத்து தான் அவன் எப்படி உன்கிட்ட வந்து சேருவான்றது இருக்குது. ஸோ அப்போ சேந்தா, என்ன நீ கிளம்புறேன்டா, இவன் பேச்செல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இந்த பக்கம் சேன் அப்படியே வெளியே போயிடுறான். கெந்தா மன்னிச்சிடுங்கட்டையும், அவனுக்கு பெருசாக இதுலலாம் நம்பிக்கை இல்லை. கேன் நீ நம்புறல்ல, உனக்கு தெரியும்ல, போ உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லி புரிய வை. நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே டெயாங் சொல்கிறான். ஸோ அப்போ கென் என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே வெளியே தான் போகிறாங்க. ஸோ கென் அப்படியே வெளியே போகும்போது வெளியே ஒரு உண்டியல் மாதிரி இருக்கு. ஸோ அதில் போகும்போது மணி போட்டுட்டு வந்துடுறான். ஸோ இந்த பக்கம் டெயாங் தான் அந்த டேபிளை விட்டு அப்படியே எந்திரிச்சிட்டு அவனோட ஹெட் மேலே இருக்கிற அந்த கிளாத் அப்படியே பின்னாடி போட்டு விடுறான். டெயாங்கோட ஹேரில் ஒரு மெஸ்ஸியாக லைட்டாக ப்ரௌன் மிக்ஸ்டடாக இருக்கு. ஸோ அப்படியே டெயாங் தான் அந்த டென்ட்டையே ஒரு மாதிரி வீடு மாதிரி மாற்றுறான். அவன் ஏதோ ஸ்பெல் போட அந்த குட்டி இடம் பெருசாக மாறுது. அவனோட ரூம் அங்கே வருது. ஸோ நம்ம டெயாங் தான் அப்படியே இந்த ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிடுறான். ஸோ அப்படியே இங்கே கட் பண்ணி இன்னொரு இடத்துல ஒரு பர்சன் தான் பைக் மேலே உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குகா, எப்படியாவது அவனை மட்டை பண்ணணும்டா, அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. நோ விடுண்ணா, நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காக சும்மா டென்ஷன் எடுத்துக்கிற? நீ சொல்கிறது செய்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேண்ணா. நீ பெருசாக கவலை எதுவும் படாத, விட்டுற. இனிமேல் அது என் கையில். ஜங்குக்குனால தனியாக பண்ண முடியுமாடா? யாரை பார்த்து என்ன கேட்குற? என்னை பற்றி உனக்கு தெரியாதாண்ணா? என்ன நீன்னு இப்படி கேட்டு நசிங்கப்படுத்துகிற? இல்லை ஜங்குக், அது இருந்தாலும் வேணாம். அவன் ரொம்ப பெரிய கையே, நீ நம்ம பசங்களை கூப்பிட்டு போ. நான் வேணாண்ணா, நானே போய் பார்த்துப்பேன். எனக்கு இந்த மாதிரி யாழை கூப்பிட்டு போகிறதுலாம் சுத்தமாக பிடிக்காது. தனியாக ஒன்றியாக பேச்சாதான்
எனக்குன்னு ஒரு பேர் இருக்கும். சரிடா, நீ எனக்காக கூட்டிட்டு போ, இந்த ஒரு தடவை கூட்டிகிட்டு போ. இப்படி தான் நான் லாஸ்ட் டைமும் சொன்னேன். நானே தனியாக போயே பார்த்துருப்பேன். அவனுங்க வந்து சும்மா நிற்கிறானுங்க. அவனுங்க வந்து நிற்கிறதுக்கு நீ சம்பளம் கொடுக்குற, அது இங்கே வேறு ஏதாவது வேலை இருந்தாலும் உங்களுக்கு குத்து விடு, நான் கிளம்புறேன். ஜங்கோக், என்னன்னா நான் சொல்கிறத கேளு, ஆளுங்களை ஒழுங்காக கூட்டிகிட்டு போ. சரி அமுச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே சொல்லிவிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து போகிறான். ஸோ இப்போ நம்ம டயாங் தாண்டா அவனோட மேஜிக்கல் பால் முன்னாடி உட்காந்துட்ருக்கான். அவன் ஏதோ ஸ்பெல்ல வாயில் முணுமுணுத்துட்டே அந்த பாலை சுற்றி அவனோட கையை ரவுண்ட் பண்ண. ஸோ இந்த பால் ஏதோ ஒரு விஷுவல் காட்டுது. ஸோ ஒரு பைக்கில் ஒரு பர்சன் அப்படியே போயிட்டுருக்காங்க. அவங்களோட முதுகில் சுத்தியல் மாதிரி எதையோ சுற்றி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு இருட்டான ஒரு குடோனுக்குள்ளே அந்த பைக் போகுது. அந்த பைக் பின்னாடி ஒரு 5-6 பைக்குக்கு மேலே அந்த குடோனுக்குள்ளே போயிட்டுருக்கு. என்ன நடக்குது? இவன் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டானா? ஷோ அப்படின்ற மாதிரி இங்கே டயாங் இது பண்ண. ஸோ அப்படியே அந்த பாலுக்குள்ளே வந்தா. என்ன ஜங்குக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்து மிரட்டுற போல இருக்கு. டேய், உங்களை மிரட்டுறதுக்குலாம் இவனுங்க எதுக்குடா, நான் ஒருத்தனே போதும். ஆனால் அண்ணன் தான் லைட்டாக பேச விட்டார். உங்களை போய் பெரிய ஆளுன்னு நினச்சாரு பாரு, அது அவர் தப்பு தான். ஸோ அப்போ ஒரு பர்சன் நம்ம ஜங்குக்கு பக்கம் கை நீட்டி வர, ஜங்குக்கு அவன் முதுகு பின்னாடி அந்த சுத்தியில் எடுத்து அந்த பர்சன் மண்டையிலே வச்சு அடிக்கிறான். அவன் காது தலையிலேருந்து ரத்தம் விழுந்துட்டுருக்கு. ஸோ ஜங்குக்கு தான் அந்த சுத்தியில் அப்படியே தரையில் ஒரு டேப் பண்ணிட்டு அதை அப்படியே அவன் கைக்கு முட்டு கொடுத்த மாதிரி ஒரு ஸ்டைலாக நின்றுட்டுருக்கான். என்னமோ கால் பண்ணி மிரட்டினியாமே. யார் மிரட்டினது, நீயா இல்லை உன் அல்ல கைங்களா? அப்போ 2-3 பேர் வேகமாக வராங்க. ஜங்குக்கு அந்த சுத்தியில் எடுத்து டக்கு டக்குன்னு 2 பேரையும் அடித்து அவங்களோட பாடி மேலே ஏறி எப்படி நடந்து அந்த பர்சன் கிட்ட போகிறான். ஸோ அந்த பர்சன் தான் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்க, ஜங்குக்கு தான் அப்படி அங்கேருந்து துரத்துக்கிட்டே அந்த பர்சனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். ஸோ அப்போ அந்த பர்சன் தான் ஒரு கண்டெய்னர் கிட்ட போய் அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. அங்கே போக வழியே இல்லை. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஓடி வந்து நின்றுட்டு, பொறுமையாக இருந்து சாக மாட்டியா, ஓடி வந்து மூச்சு வாங்கி திணற தான் செத்து போவியா? ஜங்குக், தேவையில்லாமல் பண்ணுற, விட்டுடு. இது நீ எப்போ யோசிச்சுக்கணும் தெரியுமா? ஃபோன் பண்ணி மிரட்டுறதுக்கு முன்னாடி. இப்போ நீ மிரட்டுறது சுத்தம் வேஸ்ட்டு. ஸோ அப்படி ஜங்குக்கு அப்படியே அந்த பர்சன் கிட்ட நடந்து வர, யாரோ டக்குன்னு ஜங்குக்க பின்னாடிந்து இழுத்து சைடில் தள்ளி விட்டுறாங்க. டேய் அப்படின்ற மாதிரி பார்க்க, இப்போ டயாங் கையில் ஒரு பெரிய ஸ்வாடு இருக்கு. அவன் அப்படியே ஜங்குக்க பாயிண்ட் பண்ண மாதிரி நிற்கிறான் அவனோட ஸ்வாடை வச்சு. ஸோ ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறான். அவன் கையை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கு அவனோட சுத்தியல், கீழே விழுந்திருக்கும். அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கையை கிட்ட எடுத்துகிட்டு போக, டயாங் அப்படியே அந்த சுத்தியலை பார்க்குறான். ஜங்குக்கே அந்த சுத்தியல் கிட்ட போகிறதையும் பார்க்குறான். நம்ம டயாங் தான் அவனோட காலை வச்சு அந்த சுத்தியலை ஜங்குக் கிட்டேயே தள்ளி விடுறான். ஜங்குக் ஒருமா வியர்டாக பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ டயாங் தான் அவனோட ஸ்வாடை அப்படியே சொல்லட்ட ஆரம்பிக்கிறான். அப்படியே அவனோட வாழை அப்படியே சொல்லட்டிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து மெதுவாக மூவ் பண்ணி அப்படியே அங்கேருந்து நகர்ந்து போகிறான். ஜங்குக்கு ரொம்ப வியர்டாக பார்க்குறான். யார் இந்த கோமாளி? இவன் என்னத்துக்கு வந்தான், என்னத்துக்கு நான் பிடிச்சி தள்ளி விட்டான், என்னத்துக்கு லூஸு மாதிரி அவனே சும்மா காற்றுல சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கான், மெண்டலாக இருப்பானோ சே அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே அவன் சுற்றியில் எடுத்துகிட்டு எந்திரிக்க, இவன் எங்கே ஓடி போனான்? ஸோ அப்படியே ஜங்குக்கு அப்படியே டயாங் பக்கம் திரும்பிட்டு, எல்லாம் அந்த லூசு பையனால் வந்தது அப்படின்ட்டு அவன் அப்படியே டயாங் கிட்ட போகிறான். டயாங் அப்படியே அவனோட வாழை சொல்லட்டி அவன் அப்படியே திரும்ப, ஸோ அவனுக்கு முன்னாடி ஜங்கு கூட நெக்கு தான் இருக்குது. ஒரு இன்ச்சு விட்டுருந்தா அப்படியே கட்டாக இருக்கும். அப்போ ஜங்குக்கு தான் அப்படியே அந்த ஸ்வாடை பார்க்குறான். அவன் கழுத்துக்கிட்ட இருக்கு. அப்படியே நிமிர்ந்து நம்ம டயாங்கை பார்க்க, டயாங் தான் அவனோட வாழை அப்படியே எடுத்துட்டு, மன்னிச்சிட்டு
அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே ஓடுறான். ஏய் நெல்லு, யார் நீ? உன்னால என் வேலையே கெட்டு போயிடுச்சு. அச்சோ சாரி, நான் வேணும்னு எதுவும் பண்ணலை. நெல்லுடா, குரம செட்டில் பிறந்தவனே, எங்கடா ஓடுற? நானும் ஒன்று குரம செட்டில் பிறக்கலையே அப்படின்ட்டு இங்கே தேங்க ஓடிட்டே இருக்கான். ஸோ ஜங்குக்கு தான் ஃபாலோ பண்ணிருக்கான். டேய் நின்றுடு, நல்ல கோமாளி மாதிரி இருந்துக்கிட்டு என்னோட வேலையை கெடுத்துட்டல, டேய் நில்றா அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே தேங்க முன்னாடி இப்படி போய் நிற்கிறான். வேண்டாம், நான் வேணும்னு எதுவும் பண்ணலை. நீ எதுக்காக இப்படி என் கிட்ட வர? யார் நீ? எதுக்காக இங்கே வந்த? அங்கே பாரு, நீ அடிக்க வந்தவன் எங்க அப்படின்ற மாதிரி ஜங்கு திரும்புகிறான். ஸோ அவன் யாரை அடிக்கணும்னு நினச்சி துரத்திட்டு இருந்தானோ அவன் அந்த பக்கம் நின்றுட்டுருக்கான். இங்கேயே இருக்கான் நான் வர வரைக்கும், சரி அப்படின்னு நம்ம சொல்ல இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அந்த பர்சனை ஃபாலோ பண்ணி போகிறான். ஸோ அந்த பர்சன் அப்படியே ஓட ஜங்குக்கனோட சுத்தியில் அவன் காலில் விட்டு அடிக்கிறான். ஏய் ஜங்கு அப்படின்ட்டு அந்த பர்சன் அப்படியே கீழே விழுக. ஸோ ஜங்குக்கு தான் அப்படி வந்து அந்த சுத்தியில் எடுத்துட்டு, இந்த வாய் இருக்கிறதுன்றனால தானே நீ மிரட்டுற, இனிமேல் நீ எவனையுமே மிரட்டக்கூடாது அப்படின்ட்டு அவன் வாயிலையும் அந்த சுத்தியில் வச்சு அடிக்க அவனோட பல் அப்படியே கலண்டு கீழே விழுகுது. ஸோ ஜங்குக்கு அப்படியே அந்த சுத்தியில் தூக்கி பார்க்குறான், ஒரு ரத்தமாக இருக்க. அவன் அப்படியே அதை அவன் பேண்ட்டு மேலேயே தொடச்சிட்டு அப்படியே நம்ம ஜங்கு திரும்ப இந்த பக்கம் தேங்க காணலை. கோமாளி எங்கே ஓடிச்சுன்னு தெரில, வரட்டும் கொன்னுடுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு செம்ம காண்டில் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே இங்கே டேங்கோட அந்த டென்ட்டுக்குள்ளே தான் விட்டா என்ன கொண்டிருப்பான் போல இருக்கே. என்னவா இவனை லவ் பண்ணிட்டேனேன்னு இவன் பின்னாடியே சுற்றுறேன், இல்லை ஏதாவது மந்திரத்தை போட்டு இவனை உட்கார வச்சிருவேன் அப்படின்ட்டு அந்த பாலையே பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஜங்கு நம்ம அங்கே களியை ஊற்றிட்டாங்கன்னு அப்படியே கிளம்புறத அவனுக்கு கேட்டுட்டு தான் இருக்கான். அப்படியே நைட் டைம் ஆகுது, அங்கே அந்த பால் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னு அவன் சிசிடிவியே இல்லாமல் அவனோட மேஜிக் பால் மூலிமா பார்த்துக்கிட்டு இருக்கான். 40, 41, 42, 43. என்ன ஜங்குவா போயிட்டு இன்றைக்கி ஒரு கலக்கிட்ட போல இருக்கே. நான் தான் சொன்னேன்னா நான் ஒருத்தனே போதும், இவனுங்க சும்மா வந்து நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. நான் வேணான்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. டேய் ஒர்க் அவுட் பண்ணுற நிப்பாட்டிட்டு பேசுடா, மார்க்கமாக இருக்குது வாய்ஸு. நான் கலாய்க்காத, இப்படியாவது புரியுதா உனக்கு? உன்னை பற்றி எனக்கு தெரியாதடா, இருந்தாலும் சேஃப்டிக்கு தான். எனக்கு எந்த மண்ணாங்கட்டி சேஃப்டியும் தேவையில்ல. நான் கேட்டேன் உங்ககிட்ட, இல்லைல்ல தனியாக நிற்பண்ணா சிங்கம். நல்லா மூஞ்ச மொசக்குட்டி மாதிரி வச்சுக்கிட்டு சிங்கம்மா நான் கலாச்சிக்கிட்டே இருக்கிற பாரு. ஒரு நாள் எதாவது பண்ணுறேன், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நீ எதாவது பண்ணிட்டேன்னா அப்புறம் உனக்கு யார் சம்பளம் தருது? அப்படி ஜங்குக்கு தான் அந்த ஒரு காரணத்துக்காக தானே உன்னை சும்மா விட்டுட்டுருக்குறேன். வேலையை பாடுற போடா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பர்சன் ஜங்குக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ஜங்குக்கு சிரிச்சுட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். ஸோ ஜங்குக்கோட வீடு எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு பெட் போட்டுட்டு பக்கத்துலேயே கிச்சன் செட்டப் வச்சுருப்பான், வெளியே ரெஸ்ட் ரூம் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். அவன் அப்படியே போயிட்டு பெட்டில் விழுகிறான். எவ்வளோ உடம்பு பங்கமாக வலிக்குது, அம்மா முதுகு. இந்த கோமாளி பையன் வந்து எனக்கு கீழே தள்ளி விட்டான், லூஸு. எதுக்கு வந்துச்சுன்னே தெரில, வந்துட்டு அது பாட்டுக்கு தனியாக சண்டை போட்டுட்டு போகுது. அப்புறம் எங்கே போனான்னே தெரியலை. அவன் தள்ளி விட்டதில் நல்லா அடிச்சிடுச்சு. அப்பா சரியாக ஒர்க் அவுட் கூட பண்ண முடியல. மற்ற வாட்டி அந்த கோமாளி பையன் கண்ணு சிக்கட்டும், சதைச்சிட்டு அனுப்புகிறேன். என்ன சதைச்சிருவியா? அட பாவி, உனக்காக நான் ஒன்று பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன சதிச்சிருவானாமே. சொட்டையாங்க தான் அப்படியே அந்த மிரரை பார்த்துட்டு அந்த பாலை பார்த்துட்டு, இங்கே பாருடா நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதனால தான் நான் இப்போ சும்மா விடுறேன்
அவனை இல்லை உன் கையை கால் அப்படியே முறுக்கி போட்டுருவோம் முறுக்கி. என்னை பற்றி உனக்கு தெரிலடா, வாயை பாரு வாயை நல்லா அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் பேசுறதெல்லாம் டேயாங் கேட்டுட்டு அவன் ஒரு பக்கம் களி ஊற்றிக்கிட்டு இருக்கான். என்னை பார்த்தா கோமையில் மாதிரி இருக்காமே. ஆமாண்டா, உன்னை காப்பாற்ற வந்தல, என்னை பற்றி கோமல் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே டேயாங்க அவனே புலம்பிட்டு அவனே பேசிக்கிறான். டே டேயாங்க, என் பின்னாடி போகாதடா, என் பின்னாடி போகிறனால தான் எனக்கு மதிப்பே தெரிய மாட்டேங்குது. என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான், ஆனால் இவனுக்கு என் மேலே சுத்தமாக ஒன்றுமே இல்லை. என்ன சிதைக்க போகிறான், நான் சிதைக்க பாவி பையன் போடா பைத்தியக்காரான் அப்படின்ட்டு அவன் அந்த கண்ணாடி பவுல் மேலே ஒரு ஸ்க்ரீனை போட்டு மூடிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு அவன் பெட்டில் விழுகிறான். டேயாங்க அப்படியே கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ அப்படியே ஒரு மாதிரி மிட் நைட் ஆகுது. டயாங்க்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அவனோட உடம்புல ரொம்ப ஹீட் ஏறுற மாதிரி இருக்கு. நம்ம டயாங் தான் அப்படியே தூங்க முடியாமல் அப்படியே எந்திரிக்கிறான். என்ன உடம்பைய என்னது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ டயாங் அப்படியே எந்திரிச்சு உட்காரான். அவனோட இடுப்புக்கு கீழே ஏதோ இறுக்கி இருக்க மாதிரி இருக்கு. என்ன, நான் எதுவுமே யோசிக்கலையே, எதுக்காக இப்படி இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் தான் ஃபோனில் ஏதோ வீடியோ வச்சுட்டு அவன் அப்படியே அவனோட டிஷர்ட்டை நல்லா அவனோட பல்லால் கடிச்சிட்டு அவனோட கையை அப்படியே இடுப்புக்கு கீழே வச்சு தடவிட்டு இருக்கான். என்ன இப்படி ஆகுதே, இது இப்படி இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பங்கமாக இருக்குது, ஐயோ 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 பங்கமாக இருக்குது அப்படின்னு ஜங்குக் தான் முணங்கிக்கிட்டே இருக்கிறான். அவனோட பெட்டில் தான் அவன் படுத்துட்ருக்கிறான். அவன் கையில் ஃபோன் இருக்கு, அதில் எதுவும் பார்த்துக்கிட்டே அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே டேயாங்கால சுத்தமாக முடியல, பெட்டில் படுத்துக்கிட்டு நெளிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன, நான் ஒன்றுமே பண்ணலையே, ஆனால் ஏன் எனக்கு ஒரு மாதிரி, ஏன் இப்படி இருக்கு, யாரோ எனக்கு அடிச்சு விடுற மாதிரி எனக்கே இப்படி ஒரு ஃபீல் கிடைக்குது. என்னால் முடியலையே, கையை வச்சிடலாமா? டேயாங்க வேணாண்டா, ஐயோ வேணாம் டேயாங்க, பண்ணிடாத, அப்படி எதுவும் பண்ணிடாதடா டேயாங்க. ஆனால் என்னால் சுத்தமாக முடியலையே, ஐயோ எனக்கு யாரோ அடிக்கிற மாதிரி எனக்கு அப்படி இருக்குது. ஐயோ ஒரு நிமிஷம் சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கே, என்னால் சுத்தமாக முடியலையே. இப்போ நான் என்ன பண்ணுறது, இது என்ன ஏன் நடக்குது அப்படின்னு எங்கள் டேயாங் தான் பெட்டில் படுக்க முடியல. அவனால் தலைவணி நல்லா கையால் இறுக்கி பிடிச்சிக்கிறான். அப்படியே அவன் தலையை அப்படியும் இப்படியும் நல்லா ஆட்டிகிட்டு இருக்கான். அவனுக்கு சுத்தமாக முடியல. பட் அவனோட தம்பி மட்டும் வேலையும் கீழே ஆடிக்கிட்டே இருக்குது. இங்கே ஜங்குக் தான் ஐயோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம், இதுக்கு இப்படி ஒரு இது இருக்குதுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. எத்தனை நாளாக பங்கமாக இருக்கு, எனக்கு நிறுத்தவே தோண மாட்டேங்குதே அப்படின்னு இங்கே ஜங்குக் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், வேக வேகமாக பண்ணுறான். இங்கே ஜங்குக் பண்ண அங்கே டயாங்க்கு ஒரு மாதிரி ஏறிக்கிட்டு இருக்குது. இங்கே இவன் பண்ணுறது அங்கே அவனுக்கு பங்கமாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இங்கே டேயாங்க்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்க. அவனுக்கு ஒரு நிமிஷம் ஜங்குக் அவனோட மெமரிக்கு வரான். அவனே வந்துட்டு இவனுக்கு ஏதோ பண்ணுற மாதிரி அப்படி யோசிச்சுட்டு அது அப்படியே ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான் அவன். ஐயோ இது ஜங்குக் பண்ணாலும் பங்கமாக இருக்கும், ஆனால் ஏன் நடக்குதுன்னே தெரிலையே, என்னால் நிறுத்தவும் இல்லை. இதை நான் போய் என்னத்தை யார்கிட்ட சொல்ல, கடவுளே நிப்பாட்டிடுது எப்படியாது அப்படின்ற மாதிரி. இங்கே டேயாங் ஒரு மாதிரி அவனோட இப்போ ரொம்ப ஒரு மாதிரி வளைச்சு அவனோட கண்ணோட இறுக்கி மூடுறான். அவனோட கண் அப்படியே ஒரு மேலே சொருகி இருக்கும். அப்படியே அவன் தலையை அப்படியே ரொம்ப தலைவாணியில் போட்டு அமுக்க, இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே பெட்டை ஃபுல்லாக ஈரம் பண்ணி விட்டுட்டான். முடிச்சிட்டேன், ஒரு வழியாக முடிச்சிட்டேன், இப்போ நிம்மதியாக தூங்கலாம்ப்பா அப்படின்னு அவன் அப்படியே ஃபோனை எடுத்து வச்சுட்டு அந்த பெட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அப்படியே படுக்கிறான். ஸோ இந்த பக்கம் டேயாங்க பார்த்தா டேயாங்கோட பெட்டுமே ஒரு மாதிரி ஈரமாயிடுச்சு.
ஆனால் டேங்கு சுத்தமாக புரியாத ஒரு விஷயம், இது எப்படி நடந்திருக்கும், ஏன் நடந்துச்சு, இதெல்லாம் அப்படி நடக்கக்கூடாது, இப்படி மட்டும்தான் அவன் மண்டைக்குள்ளே இருக்குது. ஆனால் அவனோட மைண்டு ஃபுல்லாக ஜங்குக்கு தான் இருந்திருப்பான். ஜங்குக்கு ஏதோ அவனுக்கு அது மாதிரி பண்ணுற மாதிரி, ஜங்குக்கால தான் அந்த ஃபீல் அவனுக்கு வர மாதிரி அவனே யோசிச்சுட்டு அந்த இதை ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பான். ஆனால் அவனை சுத்தமாக முடியல, நகரவே முடியல, அவன் அப்படியே தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் தான், என்னாச்சு எனக்கு நேற்று, நான் நார்மலாக அப்படி பண்ணுறவன் இல்லையே, எனக்கு அந்த பழக்கமே இல்லையே, வாட்டி தான் ஒரு வேளை இத்தனை வருஷமாக பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்குமோ. செட்டே லூசாடா நீ, ஆட்டோமேட்டிக்காக எப்படா நடக்கும், ஒரு வேளை என்னோடய மேஜிக் பவர் பண்ணியிருந்தா கர்மம், என் பவர் எப்படி எனக்கு பண்ணோம். இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நல்லா இருந்துச்சே, ஐயோ இது ஜங்குக்கால நடந்தால் இன்னும் நல்லா இருக்கும் போலவே. இத்தனை நாள் இந்த ஃபீலு தெரியாமல் ஐயோ அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஒரு மாதிரி ருசி கண்ட பூனை மாதிரி இருக்குது. இதை நான் எப்போ இவன்கிட்ட அனுபவிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த பக்கட்டையான் உணம்பிட்டே இருக்கான். டேயாங் வந்துட்டு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் அவனோட அந்த மேஜிக் சக்தியை வந்து ஒரு பிஸ்னஸ்ஸாக இது பண்ணுவான். ஸோ மற்றவங்களுக்கு சொல்கிறது, அவங்களோட ஃப்யூச்சரை க்ரெடிட் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ அதுக்கான ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 3 days 4 days கிட்ட நார்மலாகவே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ டேயாங் தான் ஐயோ இப்போ எங்கே போகிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவனோட பாலையே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜங்குகை சுற்றி ஏதோ ஒன்று புகை மூட்டமாக இருக்குது. நம்ம டேங்க் அப்படியே அந்த பாலை ரொட்டேட் பண்ண அந்த இடம் மட்டும் அப்படியே ஜூம் ஆகுது. அந்த புகையிலேருந்து மண்டை ஓடு மாதிரி ஏதோ ஒன்று தெரிய வர, மறுபடியுமா எத்தனை வாட்டி ஒன்று அழிச்சாலும் திருப்பி எப்படி நீ வர. ஸோ இந்த பக்கம் நம்ம டேங் தான், ஜங்குக் உன்னை நான் பாதுகாக்கணும்னு தானே நினைக்கிறேன், நீ தான் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஐயோ இன்றைக்கும் பின்னாடியே வர, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரிலையே அப்படின்ட்டு இங்கே டேயாங் தான் அப்படியே சொடக்க போட அங்கேருந்து அவன் டக்குன்னு மறைஞ்சிட்றான். இப்போ நடு ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கான் டேயாங். ஜங்குக் தான் ஒருத்தனை ரோட்டில் இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி ஜங்குக்கோட ஆட்களும் அங்கே இருக்கிற இன்னும் சில பேர் அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கலவரம் மாதிரி அங்கே போயிட்டுருக்கு. நம்ம டேயாங் தான் பார்க்குறான், ஜங்குகை சுற்றி ஒரு 4-5 மண்டவோடு இருக்கு. அதுவும் அவனோட உடம்பை சுற்றி அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப புகை மூட்டமாக இருக்குது. பட் ஜங்குக்கு அதெல்லாம் எதுவுமே தரல. அவன் சண்டை போடுறதுல ஃபுல் ஃபோக்கஸ் தான் இருக்கான். ஸோ இப்போ டேயாங் தான் அப்படியே மனசில் நினச்சிட்டு, கடவுளே நான் இப்போவும் அவனுக்காக தான் போகிறேன், மறுபடியும் அவன் என்னை புரிஞ்சிக்காமல் என்னை வெட்டுவான் குத்துவான்னு வரட்டுமே, ஒன்றும் பண்ண முடியாது, சாக வேண்டிதான் அப்படின்ட்டு இந்த பக்கம் டேயாங் தான் அப்படியே ஜங்கு கிட்ட போயிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து அப்படியே தள்ளி விட்றான். ஜங்குக்கு ஒருத்தன் மேலே ஏறி உட்காந்து மூக்கிலே குத்திட்டு இருந்திருப்பான். டேயாங் இப்போ தள்ளி விட்டது அத்தாடி, ஏய் எவன்டா அது, டேய் பைத்தியம் என்ன பண்ணுறீங்க, அது வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, ஏய் கோமாளி வந்தேன்னு வச்சுக்கியா உன்னை கொண்டுருவேன். எது நான் கோமாளியா? அப்போ ஜங்குக் தான் எந்திச்சு அந்த பர்சன் கிட்ட வந்துட்டு அவனை அப்படியே மிதிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பர்சன் தரையில தான் இருக்காங்க. அப்படியே ஜங்குக் மிதிக்கிறான். டேயாங் தான் அப்படியே அவனோட ஸ்வாடை எடுக்கிறான். ஸோ எடுத்துட்டு நம்ம ஜங்குக்கு ஒருமா பாயிண்ட் பண்ணமா நிற்கிறான். நம்ம ஜங்குக்கு ஒரு நிமிஷம், எதுக்குடா ஏன் கழுத்துக்கிட்ட கத்தியை வைக்கிற, உனக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி அந்த கத்தியை பார்த்துட்டே கேட்டுட்டு அப்படி நிமிந்துட்டு அங்கே பார்க்குறான். நான் ஒன்று எதுவுமே பண்ணலையே, நான் ஒன்று சுற்றி இருக்கிறவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்ட அவங்களோட கண்ணுக்கு ஜங்குக்கு சுற்றி இருக்கிற மண்டை ஓடெல்லாம் தெரியுது. ஆனால் ஜங்குக்கு அவனை சுற்றி இருக்கிற ஆட்களை பார்க்குறான். 2 டீமுக்கும் நடுவில் கலவரம் போயிட்டு இருக்குது. ஏய் கோமாளி மாதிரி படம் மேய்ச்சிப்போ. ஸோ பட் டேயாங் எதுவுமே சொல்லலை. அவனோட ஸ்வாட் அப்படியே அவன் சொல்லட்ட ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கு சுற்றி தான் டேயாங் வரான். ஜங்குக்கு சுற்றி நிறைய ஸ்மோக்கு அப்படி இருக்கு. டேயாங் அப்படியே அவனோட ஸ்வாட் ஒரு சொல்லட்ட அந்த ஸ்வாட் ஒரு மாதிரி மின்னுது. அது டேயாங் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. அங்கே இருக்க எல்லாருக்குமே அது நார்மலான ஸ்வாடு தான். ஸோ டேயாங் கண்ணுக்கு மட்டும்தான் அந்த ஸ்வாடு மின்னுது. அது அப்படியே ஒரு மின்ன அந்த ஸ்வாடில் இருக்க பவர் அந்த சோல்ஸ் அப்படியே வெட்டி எரியுது.
ஜங்குக்கை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அவன் ஜங்குக்கு சுற்றி சுற்றி வந்து அந்த ஸ்வாடை வச்சு அந்த சோலை எல்லாத்தையும் வெட்டி தள்ளுறான். அந்த சோலெல்லாம் ஜங்குக்கு ஒட்டி இருந்த மாதிரி இருந்திருக்கும், அதை அப்படியே வெட்டி தனியாக எடுத்துகிட்டு போகிறான் டேயாங். ஸோ நம்ம டேயாங் அப்படியே தனியாக இது பண்ணி அந்த ஸ்வாடை அப்படியே சுழட்டிகிட்டு இருக்கான். ஜங்குக் தான் மெண்டலாக இவன் எதுக்கு என்னை சுற்றி கோமாளிய மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் பார்க்க ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து காற்றுல வந்து கத்தி வீசிட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் அவன் கத்தி சுற்றுனது அவனை பொறுத்த வரைக்கும் தான் அது சண்டை. இங்கே ஜங்குக் பார்வைக்கு அவன் காற்றுல தான் கத்தி வீசிக்கிட்டு இருக்கான், அது ஜங்குக்கு சுற்றி சுற்றி வந்து கத்தி வீசிகிட்டு இருக்கான். இவன் வேணும்னு என் கவனத்தை திரும்ப பார்க்குறானா இல்லை இவன் ஏதாவது நோக்கமாக பண்ணுறானா ஒரு இளவும் புரியல அப்படின்ட்டு இங்கே ஜங்குக் தான் டேங்க கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு அவன் அடிக்க வேண்டிய பேர்தனை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்படிங்க டேங்க அப்படியே பார்க்க அந்த சோல் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இங்கே டேங் திரும்ப டேங்கோட கழுத்தோட அந்த சுத்தியெல்லாம் அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு செவுத்தோட கொண்டு ஜங்குக் அப்படியே நான் லாக் பண்ணுறான். யார் நீ? அது 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 யார் நீன்னு கேட்டேன். அது நீ அடிக்க வேண்டியவங்க வரான் பாரு, அவனை ஆட்கள் பார்த்துப்பாங்க. நீ சொல்லு, நீ யாரு? நான் 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 டயாங். டயாங்கா? என்னோட பேர் டயாங். ஓ சரி டயாங், நான் யார் என்னன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா என்ன? என்னை ஃபாலோ பண்ணுறியா? இல்லை இல்லை, நான் ஃபாலோலாம் பண்ண மாட்டேன். சரி, அன்றைக்கும் நான் உன்னை பார்த்தேன், இன்றைக்கும் இங்கே இருக்க, எப்படி வந்த? அது சரி, நான் ஒன்று வெயிட் பண்ண சொன்னேன், ஏன் போனேன்? வீட்டு நான் அப்போ போகணும். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லிவிட்டு நீ போகலாம். என்னை ஃபாலோ பண்ணுறியா? இல்லைன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணுறியா? கையடு வலிக்குது. நான் யார் என்ன ஏதுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு நீ யார் என்னன்னா ஒன்றும் தெரியாது. என் பேர் ஜங்குக்குன்னு கூட உனக்கு தெரியாதா? ஜங்குக் கதை சொல்கிறா, தெரியுமா தெரியாதா? அது வந்து நீ மந்திரவாதி தானே? இது எப்படி உனக்கு தெரியும்? ஃப்யூச்சரை க்ரெடிட் பண்ணுற ஆள் தானே நீனு? ஆமாம். என்னைக்காவது உன் ஃப்யூச்சர் என்னன்னு க்ரெடிட் பண்ணி பார்த்துருக்கியா? இல்லை. ஏன் இப்படி பேசுகிற? விடு, நான் அப்போ போகிறேன். எதுக்காக இங்கே வந்த? நான் சும்மா வந்தேன், அப்புறம் நீங்கள் சண்டை போட்டுருந்தீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு. ஓ, சண்டை போட ஹெல்ப் பண்ண வந்தவன் ஒன்று எங்களை அடிச்சிருக்கணும் இல்லை அவனுங்களை அடிச்சிருக்கணும். நீ என்ன காற்றுல வாழ்வீச்சு பண்ணிட்டு போயிட்டுருக்க? காரணம் இல்லாமலையா பண்ணுவேன் இதெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ விடு, நான் போகணும். ஸோ ஜங்குக்கு அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு, சரி நீ என்ன ஃபாலோ பண்ணுறியா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நேற்று உன்னை பார்த்தப்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நைட்டும் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே உன்னை நினச்சிக்கிட்டே என் தம்பியை அடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு சொல்ல டயாங்குக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. என்ன பேசுகிற? என்ன நீ நீ தம்பினா உனக்கு புரியும் தானே அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே கீழே கையை வைக்க இங்கே டயாங் அப்படியே வெடன்னு ஆகிடுறான். அப்போ டயாங் ஒரு மாதிரி கொஸ்டினபிளா உண்மையாவான்ற மாதிரி கண்ணாலேயே கேட்க ஜங்குக்கும் ஆமான்ற மாதிரி கண்ணாலேயே சொல்கிறான். இன்னைக்கு நைட்டும் உன்னை நினச்சிட்டு உன் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே எல்லாமே பண்ணுவேன். உனக்கு ஃபீல் ஆகணும், அப்படி பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கிட்டேயும் காதுகிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இங்கே டேங் வாயை பொழந்த வந்தான், வாயை மூடவே இல்லை. ஸோ இங்கே ஈவினிங் போல் தான் டேங் தான் அவனோட டென்ட்டுக்குள்ளே தான் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குது? இந்த 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 ரவுடி பையன்
நேற்று எனக்கு ஃபீல் ஆனதை இவன் தான் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அது அது எப்படி எப்படி நடந்திருக்கும்? ஒரு வேளை அவன் என்னை நினச்சிட்டே அடித்தானா? என்னை பார்த்துக்கிட்டே அடித்தானாமே? என் ஃபோட்டோ எங்கே அவன்கிட்ட இருக்குது என்னை பார்த்துக்கிட்டே அடிக்க? ஒரு வேளை பொய் சொல்கிறானோ? ஆனால் நேற்று எனக்கு ஃபீல் ஆச்சே. ஐயோ எனக்கு ஃபீல் ஆச்சே. நான் கூட அவன் தான் பண்ணுற போகிறான்னு நினச்சிட்டு கனவெல்லாம் கண்டுக்கிட்டு இருந்தேனே. ஆனால் இவன் என்ன கனவு நிஜமாக்குற மாதிரி நான் தான் உன்னை நினச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு போகிறான். ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு இங்கே அங்கே அப்படியே அங்கேயும் எங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். அந்த பாலில் ஜங்குக் தான் அவனோட ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கான். டேயாங் தான் அவன் அப்படியே இது பண்ணிட்டு அவனோட ஃபோனை ஜூம் பண்ண முடியுதான்னு பார்க்குறான். டேயாங்கோட ஒரு பிக்சர் அவன்கிட்ட இருக்குது. அந்த குடோன் டேயாங் இருந்திருப்பான்லடா, அந்த இடத்துல இருக்கிற ஒரு பிக்சர் தான் நம்ம ஜங்கு கிட்ட இருக்கு. எப்படி அவன் இந்த பிக்சர் எடுத்தான்? சண்டை தானே போட்டுக்கிட்டு இருந்தான். எப்போ இதை எடுத்தான்? ஐயோ ஜங்குஹா, என்னை இப்படி பைத்தியமாக்குறியே. சும்மாவே நான் மேலே பைத்தியமாக இருப்பேன். ஐயோ நீ என்கிட்ட பேசுனது நினச்சாலே எனக்கு சந்தோஷம் தாங்கலை. ஆனால் நீ நினச்சி தான் பண்ண நீயே. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு இங்கே டேயாங் அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, இருந்தாலும் இது எப்பட்றா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டவுட்டாகவும் இருக்குது. இங்கே நம்ம ஜங்குக் தான் அப்படியே பெட்டில் படுக்கிறான். படுத்துட்டு அப்படி இந்த மாதிரி பண்ண இங்கே டேயாங்கோட லிப்ஸில் யாரோ கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அவனோட லிப்ஸில் நல்லா ஏதோ ஒரு லிப் பட்ட மாதிரி நல்ல உணர்வு இருக்கு டேயாங்க்கு. என்ன நடக்குது அங்கே ஜங்குக் பண்ணுறது எனக்கு இங்கே ஃபீல் ஆகுதா? அவன் அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு ஒரு பில்லோவை எடுத்துட்டு அதை அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு பெட்டில் உருண்டுக்கிட்டு இருக்கான். இங்கே டேயாங்கோட உடம்புல ஏதோ இறுகுன மாதிரி இருக்குது. அவனை யாரும் ரொம்ப இறுக்கி கட்டி பிடிச்ச மாதிரி இருக்குது. அவனால் இடத்துல நிற்க முடியாமல் அவன் அப்படியே பெட்டில் போய்ட்டு உட்காரான். ஜங்கு குருடுறதுக்கு இவனுக்கு அப்படியே இன்னும் டைட்டாகிற மாதிரி இருக்குது அதாக்கு. அப்போ நம்ம ஜங்குக்கு தான் அந்த பில்லோலையே கடிக்கிறான். நம்ம டேயாங் தான் அவன் காதையும் அப்படியே கடித்த மாதிரி இருக்கு. என்ன அவன் பண்ணுறதுலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போ நேற்று அவன் சொன்ன மாதிரி அவங்க என்ன நினச்சிட்டு தான் அவங்ககிட்டையும் பண்ணியிருக்கானோ. பாவி நேற்று நீ பண்ணனால தான் நைட்டு எனக்கு அப்படி ஆச்சா அப்படின்ற மாதிரி இங்கே டேயாங் முணங்கிக்கிட்டே படுத்துட்டு இருக்கான். இங்கே ஜங்குக் அப்படியே அவனோட டிஷர்ட்டை கழட்டிட்டு அவன் பாடியில் அப்படியே அவனே கை வச்சு அப்படியே ரப் பண்ணிக்கிறான். இங்கே ஜங்குக்கு இப்படி அவன் பாடியில் அவனே கை வைக்க டேயாங்கால முடியல. டேயாங்கோட உடம்பு ஃபுல்லாக ரப் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஜங்குக்கோட கையை நம்ம டேயாங்க ரப் பண்ணுற மாதிரி டேயாங்கோடைய கண்ணை மூடி அப்படியே அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேயாங் அப்படின்னு இங்கே ஜங்குக் டேயாங்கோட பேரை சொல்லி முணுக்க அப்போ நம்ம டேயாங்கோட காதுக்குள்ள சத்தம் கேட்குது. ஜங்குக் நீ பேசுறதுனோட எனக்கு கேட்குது. ஜங்குக் அப்படின்ற மாதிரி இங்கே டேயாங் முணுங்க. ஜங்குக்கு அங்கே எதுவுமே கேட்கல போல. அவன் அப்படியே டேயாங் பேரை சொல்லி முணங்கிக்கிட்டே அவன் அப்படியே மொத்தமாக கலட்டி தூர எறிகிறான். அவன் அப்படியே டேயாங்கோட ஃபோட்டோவை அப்படியே பார்த்துக்கிட்டே மறுபடியும் கீழே கையை வச்சு அப்படியே தடவ ஆரம்பிக்கிறான். இங்கே டேயாங்க்கு மறுபடியும் அவன் காலுக்கு கீழே அப்படியே நல்லா இறுக ஆரம்பிக்குது. அப்படியே நல்லா எந்திரிச்சு நிற்குது அவனோட தம்பிலாம். டேயாங் அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு அவன் அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த தலைவனியை அவன் கையை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு இன்னொரு கையை அவனோட தம்பியை பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி வேகமாக பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்களால சுத்தமாக முடியல. ஜங்குகா என்னால் முடியல, போதும்டா விட்டுடு ஜங்கு, போதும் விட்டுடுடா, ஜங்கு விடு போதும் அப்படின்ற மாதிரி இங்கிட்ட அவங்க முனங்கள் சத்தம் தான் கேட்க இந்த பக்கம் ஜங்குக் தான் டேம் 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 அப்படின்ட்டு அவன் பேரை சொல்லிக்கிட்டே இங்கே அவன் அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கான். இங்கே நம்ம டேயாங் தான் அவனுக்குள்ளே யாரோ கையை விடுற மாதிரி இருக்கு. நம்ம டேயாங்கோட கண் அப்படியே நல்ல விரிய நம்ம டேயாங் தான்
ஐயோ வலிக்குது, வேணாம் வேணாம் விட்டு வலிக்குது அப்படின்ற மாதிரி இங்கே முனங்க. நம்ம டேங்கு தான் சொல்ல முடியாத மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு அவனுக்குங்க. அப்படியே நீங்கள் நைட்டு ஸ்கிப் ஆகுது. காலையில் அப்படியே டேங்க் ஒரு மாதிரி உட்கார முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். வலிக்குது. ஐயோ என்னது இப்படி இல்லாமல் வலிக்கும்? இதெல்லாம் எவனுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. மந்த தந்தத்தை பற்றி சொல்லி கொடுத்தானுங்க, இதை பற்றிலாம் ஒன்றுமே சொல்லி கொடுக்கல. வலிக்குது அப்படின்ட்டு அவன் சேரில் உட்கார முடியல, அவனால் நெல்லிஞ்சிக்கிட்டே இருக்காட்டையும். இப்போ நம்ம டேங் தான் அந்த சேரில் உட்காந்துட்ருக்கான். ஸோ இது ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக் தான் நடந்து அப்படியே உள்ளே வரான். ஸோ டேங்குடைய டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஜங்குக் ஜங்குக் அது இங்கே ஏன் நாளை இங்கே வரக்கூடாதா? அப்படி இல்லை, என்னங்க என்ன வேணும்? அது 3 நாளாக மாதிரி டிஸ்டர்பாக இருக்கான், ஒருத்தனை நினச்சி உருகிட்டு இருக்கிறான். அவனை பார்த்ததுலேருந்து என் கை என் கண்ட்ரோல்லையே இல்லை. அப்பாட்டையாங்க தான், ஆமாம் உன் கண்ட்ரோல்லையும் இல்லை, என் பாடி என் கண்ட்ரோல்லையும் இல்லை. ஐயோ இவன் பண்ண வேலைக்கு தான் நேற்றுனோம், இப்படி இது பண்ணிட்டு இப்போ உட்கார முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே டேங் அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்க. ஜங்குக் தான், உனக்கு காது கேட்குதா? கேட்குது, உட்காருங்க. சரி உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உட்காரான். டேங் உட்கார. என்னாச்சு? அது அது ஒன்றும் இல்லையே. எதுக்கு கத்துற? அது சும்மா காலில் அடிபட்டுச்சு. ஓ காலில் தான் அடிபட்டுச்சா? என்னது? இல்லை காலில் தான் அடிபட்டுச்சா இல்லை காலுக்கு நடுவில்லையான்னு கேட்டேன். என்ன நீ இப்படி பேசுகிறேங்கிட்ட? சரி சொல்லு சொல்லுண்ணா, என்ன சொல்லணும்? நான் சொன்னது உனக்கு காது கேட்கலையா? எனக்கு 3 நாளாக ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது, ஒருத்தனை நினச்சி ரொம்ப உருகிட்டு இருக்கேன், என் கை என் கண்ட்ரோல்லையே இல்லை. எனக்கு ஏதாவது வழி சொல்ல. நான் என்ன பண்ணுறதுக்கு? உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கும். இது லவ் மண்ணாங்கட்டின்னு சொல்ல வரியா? அப்பட்டே அங்கே அப்படியே ஜங்குக்கு நிமிர்ந்து பார்த்துட்டு, அப்போ இல்லையா? சரி என்னை பற்றி சொல்ல, அதை விட அதை நம்ம லாஸ்ட்டாக பேசிப்போம். நீ ஜோசியக்காரன் தானே? அப்படி சொல்லாத, என்ன நீ டேங்னே கூப்பிடலாம். ஓகே டேங், என்னை பற்றி சொல்ல. உன் பேர்? உனக்கு தெரியாதுல்ல என் பேர்? ஜங்குக். சரி உனக்கு லக்கி நம்பர் என்னன்னு சொல்லு. 7. 7. சரி அப்படின்ட்டு டேங் தான் அவனோட அந்த ஃப்யூச்சரை கிரியேட் பண்ணுறது பாலில் அப்படியே பார்க்குறான். அந்த பால் அப்படியே வெளிச்சமாகுது. ஸோ ஜங்குக்கு அதை பற்றி எதையுமே கண்டுக்கல. அவன் டேங்கோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனே பார்த்துட்டு இருக்கான். டேங் அவனோட மூஞ்சியை கோணத்துக்கு மாற்றிக்கிட்டு இருக்கான், பல ரியாக்ஷன் கொடுக்குறான். ஸோ ஜங்குக் தான் அவனோட ஃபோனை எடுத்து இவனை அப்படியே ஃபோட்டோ கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே டேங் பால்லேருந்து வர வெளிச்சம் ஒரு மாதிரி அந்த ஃபோட்டோஸை டிஸ்டர்ப் பண்ண நம்ம ஜங்குக் தான் சுமார் அப்படின்ட்டு அந்த பால் அப்படியே நவுட்டி அவன் பக்கம் வச்சுக்கிறான். சுமார் அப்படின்ட்டு அவன் அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். இங்கே டேங்க்கு ஒரு மாதிரி வெட்டன்னு இருக்கு. அப்போ ஜங்குக் தான் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஃபோனை தூக்கி பேக்கெட்டில் வைக்கிறான். என்ன மந்திரவாதி? என்ன தெரிஞ்சது கண்ணுக்கு? அது அது என்ன திருத்தன்னு முழிக்கிறா? என்ன பார்த்தா? என்னை பற்றி என்ன கண்டுபிடிச்ச? இது வரைக்கும் நீ என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்துக்கிட்டே இருந்தவன் தானே? அப்போ டேங்க் தான் அப்படியே ஒரு மாதிரி எச்சு முழுங்கிட்டு அது அது வந்து ஆனால் நீ என்னை பார்க்காத நேரம் நான் உனக்கு எப்படிலாம் பார்த்துருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அப்போ டேங் தான் டக்குன்னு அவனோட கையை எடுத்து ஒரு மாதிரி அவனோட செஸ்ட்டை மறைச்ச மாதிரி பண்ண, இன்னொரு கையை எடுத்து அவனை ஸ்டொமக்கை மறைச்ச மாதிரி வச்சுக்கிறான். என்ன பார்த்த? கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல.
நம்மகிட்ட அங்கே எதுவுமே பேசலை, அமைதியாகவே இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவன் உட்காந்துட்டுலேருந்து எந்திரிச்சு டேங்கிட்ட அப்படியே சுற்றி நடந்து வரான். டேங் ஒரு மாதிரி அவன் உட்காந்து அந்த சேர்லேருந்து எந்திரிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகிறான். என்ன, எதுக்கு என்னை பார்த்து பயப்படுற? தள்ளிடு, என் பின்னாடி வராத. நான் உன் பின்னாடி வந்தேனா? நீ தாண்டா என் பின்னாடி வந்த. எதுக்காக வந்த சொல்லுடா. சரி சொல்கிறேன். அது அது ஒன்று நான் ஒரு நாள் பார்த்தேன், சண்டை போட்டுட்டு இருந்தேன். உன்னை பார்த்து ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தேன். நான் எங்கேயும் பெருசாக வெளியெல்லாம் வரமாட்டேன், ஆனால் அன்னைக்கு என்னமோ உன்னை பார்க்குறதுக்காகவே வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. உன்னை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். உன்னை சுற்றி ஏதோ ஏதோ டார்க் மேஜிக் இருக்க மாதிரி தோணுச்சு. உன்னை சுற்றி நிறைய ஆத்மா இருந்துச்சு. உடம்புக்குள்ளே போக பார்த்துச்சு. அது அது உன்னை ஒட்டிகிட்டே சுற்றிட்டு இருந்துச்சு. அது என் கண்ணுக்கு தெரியுது, ஆனால் அது உனக்கு தெரியலன்னு நீ தப்பாக நினச்சிட்ட. அது அது மேலே சொல்ல. அப்போலேருந்து நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது அது நீ 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 தூங்கும் போது வீட்டுக்கு வந்திருக்க. வந்த அந்த ஆத்மா எல்லாத்தையும் வெத்தி சாச்சு எங்கிட்டேருந்து பிரிச்சுட்டு போயிட்டேன், அதானே? ஆமாம். சொல்லு மேலே. உங்கள் கண்ணில் படாமல் எப்பவுமே மறைஞ்சு வந்துட்டு போவேன். அன்னைக்கு ஏதோ தெரியாமல் முன்னாடி வந்துட்டேன், ஏன்னா அது உனக்குள்ளே போக பார்த்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் ஒன்று தள்ளி விட்டுட்டேன். அப்போ அது வெளியே வந்துருச்சு. நான் சண்டை போட்டுட்டு அப்படியே தள்ளி வந்துட்டேன். ஆனால் நீ என்னை பார்த்துட்டேன்னு. நீ என் கண்ணில் எப்போவோ சிக்கிட்ட. நான் அப்போ தான் வாட்டி பார்த்தேன்னு நினைக்காத. சொல்லு மேலே. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு என்னமோ எனக்குள்ள என்ன ஏதோ ஒன்று நான் வச்சு செய்கிற மாதிரி இருந்திருக்குமே. ஆமாம், ஆனால் நீ பண்ணன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நீ அன்றைக்கி சொல்லும் போது உனக்கு புத்தி வந்திருக்கும். அடுத்த நாளே உனக்கு அப்படியே உட்கார முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டனா? ஆமாம் ஜங்குக். ஆனால் நீ இவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பேன்னு நான் யோசிக்கவே இல்லட்டையும். ஃப்யூச்சரை கிரெடிட் பண்ணுறேன்ற உனக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் எப்படி என்ன ஏதுன்னு எதுவுமே பார்க்கல, ஆனால் என் பின்னாடி ஏதோ சுற்றுதுன்னு நீ என்னை சுற்றி வந்துட்டு இருந்திருக்க. ஒரு நிமிஷம் உட்காந்து என் ஃப்யூச்சர் என்ன என் பாஸ்ட் என்ன நீ உட்காந்து பார்த்துருந்தா எனக்கு பார்க்க வேண்டாம்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு பாஸ்ட் பார்க்கும்போது அவங்களோட டெத் எப்போ கூட தெரியும். ஆனால் நான் எப்போயுமே யார்ட்டையுமே தான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் மேபி உன் பாஸ்ட்டை பார்த்துட்டா உன்னோட டெத்தை எப்படி எனக்கு தெரிஞ்சிடும்ல. எனக்கு அது வேண்டான்னு தோணுச்சு. நீ இருக்கிற தொழிலில் உனக்கு எப்போ வேணாலும் இது வேணாலும் நடக்கும். நான் அதை பார்த்து என்னை கஷ்டப்படுத்திக்க வேணான்னு நினச்சேன். ஆனால் இப்போதான் தெரியுது. இப்போ எனக்கு சாவே இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சா மந்திரவாதி? தள்ள வேணாம். நீ டீமன் வேர்ல்டோட கிங்காக இருப்பேன்னா நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. தெரியாது எனக்கு. எப்படி தெரியும்? நீ தான் என் பாஸ்ட் ப்ரெசன்ட் எதுவுமே பார்க்காம இருந்திருக்கியே. நீ என்ன நினச்ச மந்திரவாதி? அந்த ஆத்மாலாம் என்னை சுற்றிக்கிட்டு இருக்கா, என் உடம்புக்குள்ளே போகுதுன்னு நினச்சியா? இல்லை, நான் அந்த ஆத்மாவை பிடிச்சி வச்சுருந்தேன். டீமன் வேர்ல்டுக்கு போகிறதுக்காக என்னை சுற்றி அதை ஈர்த்திருந்தேன். சரி, நீ சொல்கிற மாதிரி சில ஆத்மா எனக்குள்ளே போக பார்த்துச்சு. ஏன்னா என்னை பள்ளி வாங்கணும்னு நினச்சிச்சுங்க.
ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அவங்களால என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நீ வந்த, என்னை சுற்றி இருந்த, நான் பிடிச்சி வச்சிருந்த எல்லா ஆத்மாவையும் பிடிச்ச அழிச்சிட்ட. ஆனால் வேற யாராவது இதை பண்ணியிருந்தா அவங்கள நான் கொலை பண்ணியிருப்பேன். ஏன்னா என் உலகத்துக்கு வர வேண்டிய டீமன்ஸ் அவங்களாம் டீமன்ஸாக இருக்கணும். என்கிட்ட இருந்து அந்த ஆத்மாவை அழிச்சு நீ அதை அப்படியே விட்டுட்ட. இது வேற யாராவது பண்ணியிருந்தானா கண்டிப்பாக கொண்டிருப்பேன் டயம். ஆனால் உன்னை நான் பார்த்த அந்த ஒரு நிமிஷம் இந்த உலகத்தில் இப்படி ஒரு அழகா இருக்கவே மாட்டான். இந்த டீமனுக்கு ஏற்ற மந்திரவாதி தான் நீனு. அப்பட்டே அவங்க அடி பெட்டில் உட்காடுறான். அதுக்கு மேலே அவனால் நிற்க முடியல, ஏன்னா பெட்டு அவனுக்கு கீழே தள்ளி உட்கார வச்சிடுச்சு. ஸோ ஜங்குக்கு தான் அவனோட ஒரு லெக்கத்துக்கு பெட்டு மேலே வச்சுட்ட. நான் அவனை எப்போ பார்த்தேன் தெரியுமா? ஏய் ஏய் போ, இங்கேருந்து போ, இங்கேருந்து போன்றல அப்படின்ட்டு தேங் தான் ஜங்குக் வீட்டில் இருக்கான். ஜங்குக் தான் பெட்டில் படுத்துட்டு இருக்கான். அவனை சுற்றி நிறைய ஆத்மா இருக்க. அவன் அந்த ஸ்வாடை வச்சு அப்படியே வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்கான். அந்த ஆத்மாலாம் அங்கேருந்து பறந்துட்டு இருக்கு. ஜங்குக்கு அவனை விட்டு அந்த ஆத்மாலாம் போகும்போது அவனுக்கு முழிப்பு தட்டுது. அவன் அப்படியே கண்ணை பொறுமையாக ஓப்பன் பண்ண தேங் தான் ஸ்வாடை வச்சு அந்த சோளுங்களை அப்படியே அடிச்சுட்டு இருக்கான். தேங் கண்ணுக்கு அந்த சோல்லாம் தெரியும்ல, ஒரு மாதிரி ஸ்மோக்கியாக இருக்க. அவனோட ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி சுற்றி தேங்க ஒரு விஷயம் பார்க்க விடாமல் பண்ணுது. இப்போ ஜங்குக்கு தேங்கோட முகம் மட்டும்தான் தெளிவாக தெரியுது. அம்மாடியோ, யாருவா, என்ன பண்ணிகிட்ருக்கான்? என் உடம்புல இருக்கிற சோளத்தை பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கிறான். யாருவா அப்படின்னு அங்கே ஜங்குக்கு எந்திரிக்க பார்க்க, ஏய் தள்ளிப்போம், ஜங்குக்கு விட்டு தள்ளிப்போம், அவன் என்ன பண்ண உன தள்ளிப்போ அப்படின்ட்டு அவன் அந்த சோலை இது பண்ணிட்டு அந்த ஸ்வாட் அப்படியே இது பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஜங்குக்கா? அம்மாடியோ, அழகு தங்கம்தான். ஆனால் நான் யாருன்னு தெரிஞ்சு என்கிட்ட வரானா இல்லை தெரியாமல் வரானா? இவன் கண்ணுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? கண்டுபிடிக்கிறேன். அப்போ நீ அன்னைக்கு நைட் என்ன பார்த்துட்டியா? பார்த்துட்டேனே. அதுக்கப்புறம் நீ எப்பெல்லாம் என்கிட்ட வந்தியோ அப்பெல்லாம் நான் உன் கூட இருந்தேன். உன்னை பார்த்துக்கிட்டே, நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயத்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே, உன்னோட எல்லா கோமாளித்தனத்தையும் நான் மட்டும் பார்த்து ரசித்தேன். ஆனால் அன்னைக்கு ஒன்று அப்படி ஃபுல்லாக பார்த்தக்கப்புறம், நேருக்கு நேரம் கண்ணை பார்த்தக்கப்புறம் என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலடா. ஒன்று நினச்சிக்கிட்டே, ஒன்று அணுவணுவாக ரசிச்சுக்கிட்டே உன் கூட வாழணுன்ற ஆசையில் எனக்கு நானே பண்ணிக்கிட்டேன். போதும், அதை பற்றி சொல்லாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏய் என்ன? ஏய் தள்ளி போயிரு. பயப்படுறியாடா? என்னை பற்றி பயப்படுறியாடா? ஆனால் நீ என்னை பற்றிலாம் பயப்படுற ஆள் கிடையாதேடா. என் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்த, என் உயிரை பாதுகாக்கணுன்றதுக்காக என்னென்னமோ பண்ண. அன்னைக்கு விட்டுருந்தான் உனக்கு கொண்டு இருப்பனே. அது வரைக்கும் நீ என்கிட்ட வந்த. ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வேணான்ட்டு போறியே. ஆனால் நீ ஒரு டீமன் கிங்காக இருக்க. எப்படி இந்த உலகத்தில் என்ன பண்ணுறது? என் உலகத்துக்கு வர வேண்டிய நிறைய சோல் இந்த உலகத்துல இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்க. அதை நான் மற்றவங்கள நம்பி கொடுக்கறதுக்கு நான் முட்டாளா? நானே வரணும், நானே பார்த்து எடுத்துகிட்டு போவேன் எனக்கு தேவைப்படுற உயிர் எல்லாத்தையும். ஆனால் நான் ஒரு உயிருள்ள பொருளையும் இப்போ எடுத்துகிட்டு போக போகிறேன். இல்லை வேண்டாம், எனக்கு வேணும். எனக்கு ஒன்று வேணும்னா அது எனக்கு வேணும்.
ப்ளீஸ் அப்படி பேசாத. நீ ரொம்ப தைரியமானவன் தானே. ஏன் ஏன் இப்படி பம்மி பம்மி பேசுகிற? ஓ முன்னாடி என்னால் அப்படி இருக்க முடியல. ப்ளீஸ் வேண்டாம். ஸோ அப்போ டேயாங் அப்படியே பொறுமையாக பெட்டில் சாயிறான். ஜங்குக்கு அப்படியே டேயாங் மேலே அப்படியே ஓவராகிட்ட, உனக்கு என்ன இப்போ பிடிக்கலையா? நான் ஒரு டீமன்னு தெரிஞ்சக்கப்புறம் நான் உனக்கு வேண்டாமா? சரி, நீ என்னை பாரு. என்ன வேணான்னு என் கண்ணை பார்த்து சொல்ல. இதுக்கப்புறம் நான் உன் கண்ணு முன்னாடி வரவே மாட்டேன். இந்த டீமன் கிங் ஒரு வாக்கு கொடுத்தா மீற மாட்டான்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீ என்னை பார்த்து நீ எனக்கு வேணான்னு உன் வாயால் சொல்லு, நான் போயிட்டே இருப்பேன். அது ஜங்குக், எனக்கு தேவை நான் கேட்டது டேயாங், சொல்லு. அப்போ டேயாங் அப்படியே ஜங்குக்கு அவன் மேலே இழுத்து போட்டுக்கிறான், அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். எனக்கு ஒன்று பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கு. ஆனால் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன். எல்லாம் ஒன்றும் பொய் கிடையாது. எனக்கு ஒன்று பார்த்து பயமாக இருக்கு, அவ்வளோதான். அதுக்கு இன்னொன்று விட்டுடணும்னு ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்கலை. நீ எதுக்காக இப்படி என்கிட்ட கேட்குற? ப்ளீஸ் என்னை எப்பயும் ஹர்ட் பண்ணிடாத. இது வரைக்கும் நீ உன்னோட ஃப்யூச்சரை எப்பயாவது பார்த்துருக்கியாடா? இல்லை, நான் தான் சொன்னேன்ல, ஃப்யூச்சரை பார்த்தா டெத்தும் தெரிய வரும். எனக்கு என்னோடய சாவு டேட்டெல்லாம் தெரிஞ்சுக்குவானோ அப்படின்ற மாதிரி இங்கே டேயாங் வந்து மூஞ்சி ஒரு மாறிச்சிட்டு சொல்ல, டேயாங் அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, எங்கள் பேர் இந்த உலகத்தில் எல்லாரும் சாவுக்கு பயப்படுறதுக்கு ரீசன் தெரியுமா? இதுக்கு இவ்வளோ நாளாக அவங்க சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க. அதனால் இந்த சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு எப்படிடா போகிறதுன்னு யோசிப்பாங்க. இல்லைனா அவங்கள சுற்றி நிறைய உறவு இருக்கும், அந்த உறவை விட்டு எப்படிடா போகிறதுன்னு யோசிப்பாங்க. இல்லை அவங்கள சுற்றி நிறைய கடன் இருக்கும், இல்லை அந்த கடனை விட்டு எப்படிடா போகிறதுன்னு யோசிப்பாங்க. இல்லைன்னா நிறைய பேருக்கு இன்னும் வாழணுன்ற ஆசை இருக்கும். இந்த உலகத்தில் வாழணும், இன்னும் சந்தோஷமாக வாழணுன்ற ஆசை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு எப்படிடா போகிறதுன்னு யோசிப்பானுங்க. ஆனால் உனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை டேயாங். உனக்குன்னு சந்தோஷம்னு சொல்லிக்க இந்த வீடு மட்டும்தானே. உன்னை சுற்றி கடன் இல்லை, உனக்கு தேவை பணம் கிடையாது. நீ சாதாரணமாக இல்லை டேயாங். நீ சாவை பார்த்து பயப்பட வேண்டிய ரீசனே இல்லை. ஒரு வேளை நீ செத்தே போனாலும் கவலைப்படாத டேயாங், நீ என் கூட தான் இருப்ப. நீ செத்தாலும் என் கூட தான் இருப்ப. உன்னை இப்போவே நான் அப்படி பார்த்துப்பேன்டா. செத்துட்டேன்னா நீ என் உலகத்துக்கு வந்துடுவ. அதனால் பயப்படாத. நான் ராஜாவாக இருப்பேன், நீ என்னோட ராஜாவாக இருப்ப. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு எம்ம உலகத்தில் சந்தோஷமாக வாழலாம். ஆனால் எனக்கு சாகலாம் விருப்பம் இல்லை. அப்போ வாழலாம். என்னால் இந்த உலகத்தில் இருக்க முடியும். நீ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நானும் இருப்பேன். நீ சாகிறப்ப உன்னை கூட்டிகிட்டு என் உலகத்துக்கு போயிடுவேன். அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். உனக்காக மட்டும் டேயாங், உனக்காக மட்டும். நிச்சயமாவா? அப்போ நீ எதுவும் பண்ண மாட்டியா? செத்தவங்களை மட்டும்தான் நான் பிடிச்சிட்டு போவேன். உயிரோட இருக்கிற மந்திரவாதியெல்லாம் பிடிச்சிட்டு போக முடியாதுல்ல. அப்போ டேயாங் அப்படியே லைட்டாக சிரிக்க, இந்த சிரிப்பை பார்க்க இந்த ஜென்மம் முழுக்க தாவம் கிடக்கலாம் டேயாங். அப்போ டேயாங் அப்படியே அந்த சிரிப்பை நிப்பாட்டிட்டு ஜங்குக்கோட கண்ணை தான் பார்க்குறான். ஐ லவ் யூ ஜங்குக். நீ என்ன லவ் பண்ணுறியா ஜங்குக்? நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். இந்த லவ்வை வார்த்தையால் சொல்லணும், என்னோட ஒரு டச்சில் உன்கிட்ட சொல்லணும். நான் உன்னை பார்த்துக்கிற விதத்தில்
உனக்கே சொல்லாமல் புரியணும். என்னோட காதல் அப்படி இருக்கணும் உன்கிட்ட. வாய் வார்த்தையில் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது மட்டும் காதல் இல்லை. ஒரு ஒரு நிமிஷமும் நான் உன்னை காதலிக்கிறேன்னு உனக்கு காட்டிக்கிட்டே இருப்பேன். நீ என்னை முழுசாக நம்பலான்ட்டையும். நிஜமாக தான். ஸோ அப்படியே நான் இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். ஸோ அன்கட் டெல்லியில் போஸ்ட் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்துருங்க. இந்த ஸ்டோரியை நான் வந்து சாட்டர்டே கொடுக்கணும்னு நினச்சேன். பட் என்னன்னா எனக்கு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன், ஆர்வம் தாங்கலை, நான் போஸ்ட்டு போட்டுட்டேன். அப்புறம் ஜேகே டாப் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஒரு பொண்ணு வந்து எனக்கு சாப்பிட விடாத குறையா சொல்லிட்டு போனா, நீ என்னை ஏமாற்றிட்ட, நீ ஜேக்கெட்டா போடுறேன்னு நீ ஏமாத்துற, ஜேக்கெட்டா மாதிரி கொண்டு வந்து டேட்டா பாக்கிறேன்னு ஒரு பொண்ணு கழுவி கமெண்ட் பாக்ஸில் ஊற்றிட்டு போயிட்டா. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்கே நான் வந்து ஜேகே டாப் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன். சரி, நான் ஜங்குக் பர்த்டேக்கு வந்து ஜேகே டாப் போடலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. பட் என்னால் நம்ம ஜங்குக் பர்த்டேக்கு வந்து பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு தெரிலல. ஸோ அதனால வந்துட்டு இப்போவே பண்ணிடலாமே, ஸ்டோரி கையில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தான். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நான் லுமினார் தரமாட்டேன், அது எனக்கு தெரியும். ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் முடியல சீரியஸாக. ஆனால் வந்து நான் தள்ளி போகாதேக்கு சீசன் 2 தரலான் இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கா, ரொம்ப நாளாக மந்த் கணக்கில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறது. நான் லைவ் வந்தாலே என்கிட்ட கேட்குற விஷயம், நான் தள்ளி போகாதேக்கு ஸ்பெஷல் பார்ட் எப்போ போடுவேன் அவ்வளோதான் கேட்குறா. அது மட்டும் தான் அடிக்கடியாக அவள் கேட்டுக்கிட்டு இருக்கா என்கிட்ட உட்காந்து. ஸோ எனக்கு வந்துட்டு போடக்கூடாதுன்னெலாம் இல்லை, பட் அந்த ஸ்டோரிக்கு போடலாமா வேண்டாமா, போட்டால் நல்லா இருக்குமான்ற தாட் அப்போ இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ரீசெண்டாக லைவ் வந்திருந்தேன். அதில் வந்துட்டு எல்லோரும் மாஃபியாவுக்கு ஸ்பெஷல் பாட்டு கேட்ட டைமில் அவன் மட்டும் தள்ளி போகாதேக்கு ஸ்பெஷல் பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ எனக்கா சரி ஓகே, ரொம்ப நாளாக கேட்குறாளே. இப்போல்லாம் நான் பேக்ரவுண்ட் சவுண்டு, பேக்ரவுண்ட் லைன்ஸ் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. நீங்கள் ஸ்டோரி கேட்குறீங்க, என் வாய்ஸை மட்டும் கேட்டால் போதும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு டக்குன்னு வீடியோவும் பண்ண முடியுதா, சரி அதான் நம்ம பண்ணுறோமே, அப்போ இதையுமே பண்ணி விட்டுலாமேன்னு சொல்லிட்டு தள்ளி போகாதேக்கும் சேர்த்து நான் ஸ்டோரி யோசிச்சிட்டேன். ஐ திங்க் ஸோ அடுத்து கண்டிப்பாக தள்ளி போகாதே தான் வரும். அண்ட் எனக்கு தெரியும் தள்ளி போகாத ஸ்டோரிக்கு அவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு, நிறைய பேர் அதை பற்றி கேட்டிருக்கீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மற்ற ஸ்டோரிஸோட அதை வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு தெரியும். பட் என்னோட பர்சனல் ஃபேவரெட்டுமே தள்ளி போகாதே. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஸ்பெஷல் பார்ட் போடணும்னு சொல்லிட்டு சூப்பராக ஒன்று யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குது, உங்களுக்கு அது ஓகேவா இல்லையா, அது எல்லாமே நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அச்சோ, நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ சாரி, நான் வந்து விளக்கம் போல சும்மா நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன். சரி ஓகேடா, அன்கட்டில் பார்க்கலாம். டாட்டா பாய்.